நீட் 2025 அட்டெண்ட் பண்ணிட்டு எம்பிபிஎஸ் ரஷ்யால படிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா ரஷ்யாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயம், நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய யூனிவர்சிட்டி என்எம்சி அப்புறம் WHO இதனால அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், நீங்க யூனிவர்சிட்டியில என்னதான் இங்கிலீஷ்ல படிச்சாலும் யூனிவர்சிட்டிக்கு வெளியே லோக்கலா கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு பேசிக்கான ரஷ்யன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நீங்க சூஸ் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டி கம்ப்ளீட்டா 6 வருஷத்துக்கு இங்கிலீஷ் மீடியமானு செக் பண்ணிக்கோங்க. மூணாவது விஷயம், உங்க அகாடமிக் டியூரேஷன். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் அகாடமிக் டியூரேஷன் வைஸ் எந்த டிஃபரன்ஸுமே இல்ல. இந்தியால நீங்க எம்பிபிஎஸ் 5.5 இயர்ஸ் படிப்பீங்க, ரஷ்யால 6 இயர்ஸ் படிப்பீங்க. இந்த 6 இயர்ஸ்லயே உங்களோட 1 இயர்க்கான இன்டர்ன்ஷிப்மே இன்க்ளூட் ஆயிடும். நாலாவது விஷயம், காஸ்ட் ஆஃப் லிவிங். இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ரஷ்யால உங்களோட எக்ஸ்பென்சஸ் மாடரேட்டா தான் இருக்கும். இது நீங்க இருக்கக்கூடிய சிட்டியை பொறுத்து டிஃபர் ஆகும். இப்ப நான் இருக்கக்கூடிய சிட்டியில என்னோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அரௌண்ட் 10K கிட்ட வருது. ஃபைனலா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க இங்க எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா FMG அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் அப்படின்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணணும். அப்பதான் இந்தியால போய் மெடிசன் பிராக்டிஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு FMG மட்டும் தான் இருக்கு, நெக்ஸ்ட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சப்போஸ் கன்ஃபார்ம் ஆனா நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்றோம். நான் சமீர், செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் ரஷ்யால படிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரஷ்யால எம்பிபிஎஸ் படிக்கிறதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா இல்ல வேற ஏதாச்சும் டீடைல்ஸ் தேவைப்பட்டா இன்ஸ்டால பயோல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி DM பண்ணுங்க.